மக்கள் நினைக்கிறாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்னா பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டே இருந்தா போதும், யூனிவர்ஸ் நம்மளுக்கு மேஜிக்கலா நம்மளோட லைஃபை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இது உண்மையான்னு கேட்டா இது முழுக்க முழுக்க பொய். இந்த வீடியோல லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி யாருமே சொல்லாத உண்மைகளை பத்தி தான் நம்ம பேச போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. உண்மை என்ன தெரியுமா? யூனிவர்ஸ் வந்து மேஜிக்கலா உங்க ஆசைக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாது. அது உங்களோட டெய்லி அட்டென்ஷன் எங்க இருக்கோ அதற்கு தான் ரியாக்ட் பண்ணும். நீங்க எதுக்கு டெய்லி பேசிஸ்ல அதிகமா கவனத்தை கொடுக்குறீங்களோ அதுதான் எக்ஸ்பேண்ட் ஆகும். வாட் எவர் யூ ஃபோக்கஸ் ஆன் டெய்லி ஸ்டார்ட்ஸ் எக்ஸ்பேண்டிங். புரிஞ்சுதா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு அற்புதமா புரியும். ஒரு பர்சன் வந்து எப்போதுமே அவருக்குள்ள என்னை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க, மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ அதோட ரிசல்ட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் போற சேம் ஆஃபீஸ், சேம் ரோல், சேம் மனிதர்கள், வீட்ல இருந்தும் சரி எல்லாருமே அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு யூனிவர்ஸ் அன்ஃபேர்லாம் இல்லை. அவரு கன்சிஸ்டன்டா அவருக்குள்ள எண்ணத்தை போட்டுட்டே இருக்காரு, அதுதான் அவருக்கு கிடைக்குது. லா ஆஃப் அட்ராக்ஷன் மேஜிக்கலான விஷயம்லாம் கிடையாது. இட்ஸ் அ மெக்கானிக்கல். அப்படின்னா மைண்ட், உங்களோட மைண்ட் வந்து ஒரு அல்காரிதம் மாதிரி. நீங்க ஒரு எண்ணத்தை ரிப்பீட்டடா போட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுதான் பிலீஃபா மாறும். அந்த பிலீஃப் தான் உங்களோட டே டு டே பிஹேவியரா இருக்கும். அப்போ உங்களோட பிஹேவியர் தான் நீங்க ரியாலிட்டியா பார்க்க போறீங்க. ஸோ அப்போ எண்ணம் எவ்வளவு தூரத்துக்கு முக்கியம். நீங்க சொல்லாத எண்ணம் கூட ரொம்ப முக்கியமான விஷயம். அது சைலண்ட் அசம்ஷன்ஸ் மேட்டர்ஸ் அ லாட். அப்போ உங்களுக்குள்ள எனக்கு இது கிடைக்காது, இது எனக்கு ஆனது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா உங்களுக்குள்ளேயே நீங்க சைலண்டா பேசிக்கிட்டா கூட உங்க சப்கான்ஷியஸ் அதை அப்சர்வ் பண்ணும். அதுதான் யூனிவர்ஸ்க்கு சிக்னலா போகும். புரிஞ்சுதா? லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்போதுமே நீங்க வேணுங்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணாது. நீங்க என்ன விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க 100% உங்களுக்குள்ள, அதற்கேற்ற மாதிரி தான் வழி நடத்தும். புரியுதா? அப்போ பாசிட்டிவா எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா அவுட்கம் வந்து பாசிட்டிவ் தான் நிச்சயமா. அதனால தான் நீங்க பார்த்துருப்பீங்க, சில பேருக்கு எஃபர்ட்டே இல்லாமல் சக்ஸஸ் வரும், சிலருக்கு எஃபர்ட் இருந்தாலுமே ரிசல்ட் வராது. இதோட டிஃப்ரென்ஸ் வந்து லக் இல்லை, உங்களுக்குள்ள நீங்க செட் பண்ணியிருக்கிற இன்னர் எக்ஸ்பெக்டேஷன் தான். புரிஞ்சுதா? அப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க தினமும் எந்த விஷயத்துக்கு உங்க அட்டென்ஷனை கொடுக்குறீங்க? உங்க கனவுகளுக்கா இல்லை உங்க பயங்களுக்கா? கமெண்ட் பண்ணுங்க. ஐ எம் ஃபோக்கஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.